பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. லூக்கா 10:19, ஒன்றும் உங்களை மேற்கொள்ளுவதில்லை. ஏதோ ஒரு பிரச்சனை, போராட்டம், வியாதி, கலக்கத்தோடு இருக்கிறீர்கள் இல்லையா? ஆண்டவர் சொல்லுகிறார், அது எதுவும் உங்களை மேற்கொள்ளுவதில்லை என்று. ஆம், அங்கு வேதம் சொல்லுகிறது, பிசாசுகளை, சர்ப்பங்களை எடுக்கவும், தேள்களை மிதிக்கவும் அவற்றின் மேல் உங்களுக்கு அதிகாரத்தை நான் கொடுத்தேன் என்றார் ஆண்டவர். இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்த ஆண்டவர் நமக்கு வருகிற எல்லா பிரச்சனைகள், போராட்டத்திலும் இருந்தும் மேற்கொள்ள நமக்கு உதவி செய்வார். இயேசுவின் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருங்கள். போராட்டங்கள், பிரச்சனைகள் மாறும் என்பது நிச்சயம். இப்படி வாக்கு கொடுத்த தேவன் மாறுவாரா? வேதத்தில் இருந்து ஒரு உதாரணத்துக்கு பாருங்க. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 10-15 யாக்கோபு என்கிற ஒரு மனுஷன் ராத்திரி ஆனதுனால அவர் ஒரு இடத்தில் தங்க வேண்டியதாயிற்று. ஒரு கல்லை தலைக்கு வைத்துக்கொண்டு அவர் இரவெல்லாம் தூங்கும்போது ஆண்டவருடைய தூதர்கள் அவருக்கு காட்சி கொடுக்கிறார்கள். பூமிக்கும் வானத்துக்கும் ஒரு ஏணிப்படி, தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாயிருக்கிறார்கள். அதில் ஆண்டவராகிய கர்த்தர் இருந்து பேசுகிறார். என்ன பேசுகிறார்? அங்கு 15வது வசனம் சொல்லுகிறது, நான் உன்னோடு இருப்பேன், நீ போகிற இடமெல்லாம் உன்னை காப்பாற்றுவேன், மறுபடியும் இந்த தேசத்துக்கு உன்னை கொண்டு வருவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆதியாகமம் 35:1 திரும்ப கொண்டு வந்து ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் ஆண்டவர் பல துன்பங்களுக்கு நடுவில் ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார், கூட இருப்பார், நடத்துவார். ஒரு தீங்கும் உங்களை சேதப்படுத்த முடியாது என்பது நிச்சயம். எனவே சோர்ந்து போகாதிருங்கள். God bless you.